எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து எங்களுடைய பயணம் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம். இதுல எங்களுக்கு எந்த வகையிலும் சுயநலம் எங்களுக்கெல்லாம் இல்லை. நாங்க சுயநலவாதியா இருந்தோம்னா வேற விதமான வேற திசையில நாங்க அரசியல் செஞ்சுட்டு இருப்போம், எப்படி வேணா நாங்க போயிருப்போம். ஆனா எங்களோட நோக்கம் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டோம். இந்த 100 நாள் நடைபயணம் நோக்கம் என்ன? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நோக்கம். 100 நாள் 38 மாவட்டத்தில் 34 மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு பகுதிக்கு சொன்ன அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை என்ன சொன்னேன்? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். என்னைக்கு? ஓராண்டுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஜூலை 25, இன்னும் அடுத்த வாரம், கடந்த ஆண்டு ஜூலை 25 தான் என்னுடைய நடைபயணத்தை தொடங்கினேன். நான் 1 வருஷம் ஆயிடுச்சு. திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ், தொடர்ந்து குரல் கொடுத்தவன், இந்த மக்களுடைய மனநிலையை மாற்றியவன் நான். அவ்வளவு ஆக்ரோஷமா பிரச்சாரம் பண்ணோம், உணர்வுபூர்வமா பண்ணோம். நம்ம பிரச்சாரம் தான் எடுபட்டுச்சு. மற்ற கட்சியெல்லாம் பேசினாங்க, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் அப்பயும் அவ்வளோ உணர்வுபூர்வமான எல்லாம் பேசி ஒவ்வொரு ஊர்வா போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி வரும். ஆனாலும் நம்ம கூட்டணி வர முடியவில்லை என்றாலும் நம்ம நோக்கம் என்ன? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அதுக்காகத்தான் நம்முடைய தொடர்ந்து நடைபயணம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஏன் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் ஊழல் ஊழல் ஊழல், காசு கொள்ளடிச்சு அடிச்சு அடிச்சு இந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் நிறைவேறல. சென்னை மக்களுக்கு சும்மா பேரு, ரோடு போட்டாங்கன்னா ரோடு போடாமலே பில்ல போடுறது, குடிநீர் பிரச்சனை, சாக்காடு, எல்லாம் பில்லு போட்டு அத்துணையும் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ அங்க கூட திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம், இத்தனை அறிக்கை கொடுத்தேன் நான். அந்த மேம்பாலம் எவ்வளவு? 1400 கோடியில செய்யணும் அந்த மேம்பாலம், 14 கிலோமீட்டர். ஆனா 2100 கோடியில அந்த மேம்பாலம் திட்டம், அதை அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் அவசரமா அடிக்கல் நாட்டிக்கிட்டு, மிகப்பெரிய ஊழல் அது. அன்னைக்கே சொன்னேன் நான், ஆனா அதை பத்தி கவலை இல்லை, அடிக்கல் நாட்டிட்டு போனார். ஆட்சி மாற்றம் வந்தது, மறுபடியும் 2 முறை சொன்னேன் அந்த மேம்பாலத்தை ஊழல் நடந்திருக்கு சொன்னா, இப்ப நிறுத்திட்டாங்க. என்னோட நோக்கம் நிறுத்துறது கிடையாது, என்னோட நோக்கம் அந்த ஊழலை தடுக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட நான் பேட்மிண்டன், நான் தான் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் தலைவர், பேட்மிண்டன் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான் தான் தமிழ்நாட்டில், இந்திய அளவில் வைஸ் பிரசிடென்ட் நான் பேட்மிண்டனில். இன்னைக்கு நேரு ஸ்டேடியமில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது காலையில். அதில் நேஷனல் ரேங்கிங் டோர்னமெண்ட், 1500 வீரர்கள் வீராங்கனை தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அத்தனை பேரும் இங்கே கிட்டத்தட்ட 1 வாரம் இங்கே அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவரை அழைத்து இந்த டோர்னமெண்ட் இனாகிரேட் பண்ண சொல்லிட்டு வந்திருந்தார். அப்ப நான் சொன்னேன், அப்ப சொன்னாப்ல, ஆனா அந்த திட்டத்தை அந்த அவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது, அதனால நாங்க ரத்து பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் ரத்து பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னுடைய நோக்கம் ரத்து பண்றது கிடையாது, என்னுடைய நோக்கம் நேர்மையான முறையில் இன்னும் 4 வழி சாலையை 6 வழி சாலையா பண்ணுங்க. திட்டம் வேணும், ஆனா ஊழல் இல்லாம நடக்கணும். கட்டுமானங்கள் நமக்கு வேணும், சென்னையில் கட்டுமானங்கள் வேணும். இன்னொன்னு சொன்னேன், அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல பாத்தீங்கன்னா அது திமுக ஆட்சியில் அவசரமா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட 2500 கோடி ரூபாய்க்கு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட அவசரமா ஃபைல போட்டு நகர்த்திட்டு போயிட்டாங்க. இந்த முதலீடு செஞ்சது தமிழ்நாடு அரசு தான். அதிமுக ஆட்சி காலத்தில் 2011, 12, 13 அப்ப தொடங்கப்பட்ட அந்த ரோடெல்லாம் இப்பதான் போட்டு முடிச்சுக்கிடுச்சு. இப்ப அதுல டோல்கேட், அந்த டோல்கேட்டை ஆபரேட் பண்றது ஒரு தனியார் நிறுவனம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு. ஆனா அவங்களுடைய அரசுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி. கணக்கு போட்டு பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா பணம் போகுது?
55,000 கோடி ரூபாய். ஆனா அவங்க அரசுக்கு கொடுக்கிறது எவ்வளவு? 2,500 கோடி. இதுல ஒவ்வொரு துறையிலையும் ஊழல். அதனால நான் சொன்னேன், அடுத்து நிறுத்துங்க, அந்த கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க. அதுல என்ன ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணிருக்கிறேன்னா, அந்த டோல்கேட்டை எடுத்துருங்க. இன்னொன்னு சொன்னேன், உங்களுக்கு அதிக வெற்றி சென்னையில் வந்திருக்கு. சென்னை மக்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. ஏன்னா அந்த டோல்கேட் அதிகமா யார் பயன்படுத்த? சென்னையை சுத்தி இருக்கிற மக்கள் தான். அது என்ன வந்துட போகுது? டோல்கேட் எடுத்துடுங்க. இந்த கட்டுமானங்கள்லாம் நிச்சயமா அரசு செய்ய வேண்டும்.